என்ன சார் திமுகவோட ஒரு லாங் ஸ்டாண்டிங் கூட்டணியை உடைச்சிட்டு விஜய் கூட போய் சேர்ந்துட்டீங்க. தமிழ் மக்கள் என்ன தீர்ப்பு போட்டு கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று விஜயை சிஎம்மாக பார்க்கணுங்கிறது ஒரு தீர்ப்பு. மக்கள் மனநிலையை நாங்கள் காப்பாற்றி ஆகணும். எடப்பாடி ஒரு பிஜேபியோட அடிமைங்கிறது எல்லாருக்கும் ஊரலஞ்சு தெரியும். என்ன முடிவு எடுக்கணும், காட்டில் எத்தனை மணிக்கு குளிக்கணும்னு கூட அவர் அமித்ஷா கேட்டு தான் குளிப்பார். அது மாதிரி கட்சிகிட்ட அவர் மாட்டிடக்கூடாது, தமிழ்நாடு மாட்டக்கூடாது, சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இந்த கூட்டணியில் எங்கள் ஆதரவை கொடுத்துருக்கோம். இப்படி முக ஸ்டாலின் யோசிச்சு மோடி கூட சேர்ந்திருந்தாருன்னா நியாயமா இருக்குமா? காங்கிரஸை புறந்தள்ளிட்டு, ஏன்னா இந்தியாவோட தீர்ப்பு மோடிக்கு கொடுத்துருக்காங்க, மோடி பிரதமர் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க, மோடி ஜெயிக்கணும்னு கொடுத்துருக்காங்க, பாஜக ஆட்சி கொடுத்துருக்காங்க, காங்கிரஸ் வேண்டாம் அப்படின்னு. அப்பனா அவர் என்ன சொல்றாரு, பெரியார் கொள்கை வேணாம், நாங்க அண்ணா கொள்கை வேணாம், அதே வாரிசு அரசியல் வேணாம்னு விஜய் சொல்லியிருக்காருல்ல. கொஞ்சம் இருங்க சார், வெளியில இருந்து ஆதரிக்கிறது கூட ஓகே. அதென்ன நாங்கள் வெளியில இருந்து எங்களை அழைச்சார் அவர், வாங்க பங்கு எடுத்துக்காங்க, ஆட்சியில் பங்குங்கிறாரு. நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, நாங்கள் என்ன சேரிட்டியாக நடத்துகிறோம், எங்களுக்கும் தொண்டர்கள் இருக்காங்க, எங்கள் தொண்டர்கள் கவுன்சில் ஆகணும், எங்கள் தொண்டர்களும் மேயர் ஆகணும். இப்போ ஓகே, ஆதரிக்கிறது கூட ஓகே, ஆட்சியை காப்பாற்றி கொடுக்கணும், ஏன்னா மக்களோட தீர்ப்பு. பாஜக அதிமுக வந்துடக்கூடாது, ப்ராக்சி ஆயிடக்கூடாதுன்னு நீங்க போறது. உள்ளாட்சி தேர்தல் அடுத்து 2029 நாடாளுமன்ற தேர்தல். அவங்களோட ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியணும். மற்ற கட்சியை ஒழுங்காக நடத்திருக்கணும். பிசிகாவை ஒழுங்காக நடத்தலை, காங்கிரஸை ஒழுங்காக நடத்தலை, கம்யூனிஸ்டையும் ஒழுங்காக நடத்தலை. எல்லாரும் தான் கும்பிடுறாங்க. அதனால தான் ஒருத்தர் அவங்கெல்லாம் யாருமே இன்னும் முடிவு எடுக்கல. பிசி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஆமான்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம், ரகசியமா சொல்லிட்டாங்க. நாளைக்கு காத்தால பாருங்க பிசிக்கு எங்கே இருக்கிறாருன்னு பாருங்க. நாளைக்கு பாருங்க. என்ன சார் முடிவு ஆயிடுச்சா? திமுகவோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி லெவலில் இருந்தவங்க எங்களை ஒழுங்காக நடத்தியிருந்தா நாங்கள் ஏன் போகிறோம்? ஓகே, திமுக மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் சரியா உங்களை நடத்தாததான். எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்கள் தொண்டர்கள்லாம் ஃபீலிங்ஸை சொன்னாங்க. பல பேர் சொன்னாங்க. 45 பேரை டெல்லி கூப்பிட்டு பேசினாங்க. பேசின அப்புறம் கர்கேயும் சோனியா காந்தி, சிதம்பரம் தான் என்ன ஃபீல் பண்ணாங்க, இல்லை நம்ம இந்த வாட்டி திமுக போகலாம். அப்போ கட்சியோட முடிவுக்கு எதிராக தலைமைகள் முடிவு எடுத்துருச்சா? தொண்டர்களோட ஊருக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுல பெரும்பான்மை தானே அவங்க முடிவு எடுத்துருக்காங்க. கிடையாது. விஜயோட ஆட்சியை எப்படி எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரி இருக்கும்? அவரே சொல்லியிருக்கிறாரு, காமராஜ் ஆட்சி திரும்பி வரும். ஏற்கனவே முக ஸ்டாலின் ஆட்சியும் காமராஜ் ஆட்சி நீங்க எப்படி இருக்கும்னு கேட்டீங்க. காமராஜ் ஆட்சி மீண்டும் இப்போ காங்கிரஸ் 1967 விட்டுட்டு போன இடத்த மீண்டும். நான் பிறந்த வருஷம் காங்கிரஸ் ஆட்சியை விட்டுது. 59 வருஷம் கழிச்சு ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் ஃபீட். காங்கிரஸோட எழுச்சிக்கான ஒரு படிக்கல. டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எழுச்சிக்கு அது ஒரு முதல் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அது ஒருவேளை விசிக கம்யூனிஸ்டுகள் வரலைன்னா? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வரி கே கணேஷ் வழங்கும் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கர வெற்றி நடை போடுகிறது. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியின் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் திமுகவோட ஒரு லாங் ஸ்டாண்டிங் கூட்டணியை உடைச்சிட்டு விஜய் கூட போய் சேர்ந்துட்டீங்க? கூட்டணியை உடைச்சோன்னு தான் சொல்லாதீங்க. இது தமிழ் மக்களோட தீர்ப்பு. தமிழ் மக்கள் என்ன தீர்ப்பு போட்டு கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று விஜயை சிஎம்மாக பார்க்கணுங்கிறது ஒரு தீர்ப்பு. 108 சீட்டு கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு தேவைப்படுது. ரெண்டாவது பெரிய தீர்ப்பு, நீங்கள் யாருமே பேசாதது, பிஜேபியை ஒத்த சட்டமாக தமிழ்நாட்டிலேருந்து காலி பண்ணுங்க. ஒன்று ஜெயிச்சிட்டாங்க. ஒன்றுத்தையும் அது எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சாங்க? எவ்வளோ ஜெயிப்பு தானே. ஒரு சீட்டு, அதுவும் 900 ஓட்டு ஊட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஓட்டுல எல்லாம் தோத்துருக்காங்க சார். இப்போ 900 ஓட்டு. அவங்களோட பெரும் தலைவர்கள்லாம் டெபாசிட் இருந்து எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க கொங்கு தான் அவங்க ஸ்ட்ராங் இருந்தீங்க, கொங்குல எங்கேயும் காணும். வானதி சீனிவாசன் தோத்துட்டாங்க. ஆமாம், சிட்டிங் எம்எல்ஏஸ் எல்லாம் காலி. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் அப்படி இப்படி நீங்கள் கன்னியாகுமரிலையும் காணும். இது மயிலாப்பூர் தான் அவங்க கோட்டை இருந்தீங்க, மயிலாப்பூர்லேயும் காணும். 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு மக்கள் மனநிலையை நாங்கள் காப்பாற்றி ஆகணும். அதிமுக உனக்கே தெரியும், பிஜேபியோட ஒரு ட்ராஜன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மரக்குதிரை உள்ளே அமிச்சு அந்த கட்சியை கபலீகரம் பண்ணிடும். ஸோ இப்போ நாங்கள் சப்போர்ட் கொடுக்கலன்னா ஏஐடிஎம்கே அது பிஜேபிக்கு விற்றுரும். எடப்பாடி ஒரு பிஜேபியோட அடிமைங்கிறது எல்லாருக்கும் ஊரலஞ்சு தெரிஞ்சு. என்ன முடிவு எடுக்கணும், காட்டில் எத்தனை மணிக்கு குளிக்கணும்னு கூட அவர் அமித்ஷா கேட்டு தான் குளிப்பார். அது மாதிரி கட்சிகிட்ட அவர் மாற்றிடக்கூடாது, தமிழ்நாடு மாட்டக்கூடாது, சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இந்த கூட்டணியில் எங்கள் ஆதரவை கொடுத்துருக்கோம். இப்படி முக ஸ்டாலின் யோசிச்சு
மோடி கூட சேர்ந்திருந்தாருன்னா நியாயமா இருக்குமா காங்கிரஸை புறந்தள்ளிட்டு? ஏன்னா இந்தியாவோட தீர்ப்பு மோடிக்கு கொடுத்துருக்காங்க, மோடி பிரதமர் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க, மோடி ஜெயிக்கணும்னு கொடுத்துருக்காங்க, பாஜக அப்ப ஆட்சிக்கு அது வரணும்னு அவங்க கொடுத்துருக்காங்க, கொள்கை பெரியார் காங்கிரஸ் வேண்டாம் அப்ப அப்படின்னு. அப்பன்னா அவர் என்ன சொல்றாரு? பெரியார் கொள்கை வேணாம், நாங்கள் அண்ணா கொள்கை வேணாம், அதே கொள்கை வாரிசு அரசியல் வேணாம்னு விஜய் சொல்லியிருக்காருல்ல. இதை கொஞ்சம் இருங்க சார். அதே மாதிரி 1989லேருந்து 2026 வரைக்கும் எந்த காந்தி குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் அரசியல் பதவியில் உட்கார்ந்தது கிடையாது. ராஜீவ் காந்தி இறந்து 1989ல் அவர் பிரைம் மினிஸ்டர் இறங்கிட்டார். 92ல் அவர் உயிர் தியாகம் பண்ணினார். 89லேருந்து 26 வரைக்கும் காங்கிரஸ் சார்பாக எந்த காந்தி குடும்ப மெம்பரும் மினிஸ்டரோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ எந்த பதவியிலையும் உட்கார்ந்தது கிடையாது. அதுக்கப்புறம் 3 வாட்டி காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது. 91, 96, 2004, 2009. வெளியாளு தான் பிரைம் மினிஸ்டர். எங்கள் ஆளுங்க மினிஸ்டர் கூட என்ன இருந்தது சார் கிடையாது. 2004 to 14 மன்மோகன் சிங் பிரதமர் தான். ஆனால் சோனியா காந்தி என்னவா இருந்தாங்க அது ரோல்? என்னவா இருந்தாங்க? நீங்களா அது இப்போ ஆட்சி அது மாதிரி சோனியா காந்தி தான் ஒரு ஃபைலையும் பார்த்து கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறதே உண்மையாக இருக்கட்டும். இருந்திருந்தால் இன்றைக்கி எங்களை விட்டுருப்பாங்களா? இல்லாத கேஸை போட்டு 10 சுப்பிரமணியம் சாமியை வச்சு கேஸை போட்டு 10-13 வருஷமாக ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியல அந்த கேஸில். அது காங்கிரஸ் ட்ரஸ்ட்டு கேஸு. நீங்கள் சொல்கிறது கவர்மெண்ட் ஃபைலெல்லாம் மேடம் பார்த்துருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க எங்களை அவங்க? சரி சரி, ஓகே. வெளியில இருந்து ஆதரிக்கிறது கூட ஓகே. அது என்ன? நாங்கள் வெளியில என்ன அவரது என்ன சொன்னார்? எங்களை அழைச்சார் அவர். ம், வாங்க பங்கு எடுத்துக்கங்க, ஆட்சியில் பங்குங்கிறாரு. ம். நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, நாங்கள் என்ன சேரிட்டியாக நடத்துகிறோம்? எங்களுக்கும் தொண்டர்கள் இருக்காங்க. எங்கள் தொண்டர்கள் கவுன்சில் ஆனோம், எங்கள் தொண்டர்களும் மேயர் ஆனோம், எங்கள் தொண்டர்களும் டவுன் சேர்மன் ஆனோம். ம். நான் தர்மத்தை இதாக நடத்திட்டு இருக்கேன், தர்மசாலையா. ஓகே சார், இப்போ ஓகே, ஆதரிக்கிறது கூட ஓகே. ஆட்சியை காப்பாற்றி கொடுக்கணும், ஏன்னா மக்களோட தீர்ப்பு. ஆமாம், கரெக்ட் பாஜக அதிமுக வந்துடக்கூடாது, கரெக்ட். ப்ராக்சி ஆயிடக்கூடாதுன்னு நீங்க போறது okay. உள்ளாட்சி தேர்தல் அடுத்து ஆமா, 2029 ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல். இப்போ நான் இவங்களுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு நாங்கள் போய் திமுகவோட போக முடியுமா? இல்லை லாஸ்ட் டைம் திமுக என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் ம். எங்களுக்கு பல இடத்துல சீட்டை கொடுத்துட்டு அவங்க ஆளுங்களே இண்டிபெண்ட்டாக நின்று காலி பண்ணாங்க. அது ஸ்டாலின் தப்பு கிடையாது, உதயநிதி அவரே தப்பு கிடையாது. வருத்தப்பட்டாங்கல்ல சார், அவங்க வருத்தப்பட்டாரு. பேச்சே கேட்கல இல்ல. அவர் சொன்ன பேச்சே கேட்கல. ம். அவங்க தான் வருது எங்களை இன்னைக்கு துரோகின்னு சொல்றவங்க. ம், அவங்களோட ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியணும்ல. மற்ற கட்சியை ம். ஒழுங்கா நடத்திருக்கணும். விசிகாவை ஒழுங்கா நடத்தல, காங்கிரஸை ஒழுங்கா நடத்தல, கம்யூனிஸ்டையும் ஒழுங்கா நடத்தல. ம். எல்லாரும் தான் கும்புறினாங்க. அதனால தான் ஒத்தரா ஆனா அவங்க எல்லாம் யாருமே இன்னும் முடிவு எடுக்கல இல்ல. விசி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஆமான்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, உங்ககிட்ட எதுவும் ரகசியமா சொல்லிட்டாங்க? நாளைக்கு காத்தால பாருங்க, ஓகே. விசிகா எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. நாளைக்கு பாருங்க ஈவினிங். என்ன சார் முடிவு ஆயிடுச்சா? நாளைக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? நாளைக்கு அவர் மீட்டிங் கூப்பிட்டுருக்கிறாரு. மீட்டிங் கூப்பிட்டு எல்லா நண்பர்களையும் பேசணும், எங்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிகளெல்லாம் கலந்து அடித்து முடிவு எடுப்பேன்னு. நல்ல முடிவாக எடுக்கலாம்ல. முடிவே எடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லலைல்ல அவர். எனக்கு விஜய்டேன்னு அழைப்பு வந்திருக்கு. அந்த அழைப்புக்கு தொடர்ந்து நான் என்னோட மக்கள்கிட்ட பேச போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ம். அப்போ மக்கள்லாம் இன்னொன்னு சொல்லியிருக்காருல, நாங்க இன்னும் அமைச்சர் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் நான் யோசிக்க மாட்டேன், என்னுடைய கட்சியினுடைய எதிர்காலம், மக்களினுடைய நலன். எங்களோட கட்சியின் எதிர்காலமாக தான் நாங்கள் போனோம். ஆட்சி அதுக்கப்புறம் அவர் தரேன்னு சொன்னார், நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதே தான் நாங்களும் அதே தான் சொன்னோம், அவரும் அதே தான் சொன்னார். கம்யூனிஸ்ட்டு எப்போ அழைப்பு வரும்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்துடும் கூடிய சீக்கிரம், அவங்களும் வராங்க. இதெல்லாம் சித்தாந்தமாக இருக்கிற கட்சி. திமுகவோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி லெவலில் இருந்தவங்க எங்களை ஒழுங்காக நடத்தியிருந்தா நாங்கள் ஏன் போகிறோம்? ஓகே, திமுக மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் சரியா உங்களை நடத்தாததான். டெஃபினட்டாக அதில் என்ன சந்தேகம் இருக்குது? அது அவரே வருந்தி சொன்னார்ல, ஸ்டாலினே வருந்தினார்ல. என்னது, நாங்கள் ஒரு கேண்டிடேட் போட எங்களுக்குன்னு கொடுப்பீங்க, அதுக்கு அகேன்ஸ்டாக உங்களே கேண்டிடேட் போட வேண்டியது, எங்களையே தோக்கடிக்க வேண்டியது, இதெல்லாம் பல இடத்துல நடந்தது இல்லை. தேசிய அளவில் கட்டி காத்துட்டு இருக்கிற அந்த கூட்டணிக்கு இப்போ தமிழ்நாடு முக்கியம். இன்றைக்கி பெங்கால்லையே என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ண முடியல. எஸ்ஐஆர் பண்ணி ஈசியை மாற்றி எல்லாத்தையும் மாற்றி மம்தாவை காலி பண்ணிட்டாங்க. அன்றைக்கி பவார் குடும்பத்தில் ஒருத்தர் பிளெயினில் இறந்தப்புறம் எஃப்ஐஆர் கூட ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷனே ஒழுங்காக நடக்கலை. அது மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி தமிழ்நாடை காக்க வேண்டியது எங்களோட கடமையாக இருக்குது. மற்றவங்க நம்புவாங்களா? அப்புறம் ஏன் அகிலேஷ் யாதவ், ஆர்ஜேடி பாருங்க, இது தமிழ்நாட்டில் மதசார்பற்ற கூட்டணிக்கு நாங்கள் காப்பாற்றுறதுக்கு செய்ய வேண்டியது. இதுக்கும் அகிலேஷ் செய்யறத எலெக்ஷனுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா இன்னும் நிறைய ஜெயிச்சிருப்பீங்கல்ல. பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்கள் தொண்டர்கள்லாம் ஃபீலிங்ஸை சொன்னாங்க. பல பேர் சொன்னாங்க. 45 பேரை டெல்லி கூப்பிட்டு பேசினாங்க.
பேசின அப்புறம் கர்கேயும் சோனியா காந்தி சிதம்பரம்லாம் என்ன ஃபீல் பண்ணாங்க, இல்லை நம்ம இந்த வாட்டி திமுகவோட போகலாம். அப்போ கட்சியோட முடிவுக்கு எதிராக தலைமைகள் முடிவு எடுத்துருச்சா? தொண்டர்களோட ஊருக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்டுட்டு அதுல பெரும்பான்மை தானே அவங்க முடிவு அப்படி எடுத்திருப்பாங்க. கிடையாது. அவங்க எது நல்லதோ அவங்க முடிவு எடுப்பாங்க. நாங்கள் எல்லாரும் அந்த தலைமை முடிவுக்கு கட்டுப்படணும். ம். தலைமை எங்களோட விருப்ப ஆசையெல்லாம் கட்டுப்பட்டுக்கிட்டு தலைமை சொன்னதை நாங்கள் கேட்டோம். ஓகே. மக்கள் தலைமையிட்ட என்ன சொல்லிட்டாங்க, இதுதான்ப்பா பண்ணணும்னு மக்கள் சொல்லிட்டாங்க. ம். இப்போ தலைமை என்ன சொல்லிடுச்சுன்னா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிடுச்சு. ஓகே. விஜயோட ஆட்சியை எப்படி எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரி இருக்கும்னு? அவரே சொல்லியிருக்கிறாரே, காமராஜ் ஆட்சி திரும்பி வரும்னு. ம். ம். ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் ஆட்சியும் காமராஜ் ஆட்சின்னீங்க. அது ஈவி கேஸ் இறந்து போயிட்டாரு. ஐயோ சொன்னார். காங்கிரஸ் தானே வரும். ஈவி கேஸ் சொன்னார். தனிப்பட்ட அவர் அப்போ எந்த பதவியும் இல்லை. அவர் ஒரு எம்எல்ஏ இருந்தபோது அவர் ஒரு கடிதம் எழுதினார். ரைட்டா? அவர் எழுதினார். இன்றைக்கி அவர் இல்லாத பற்றி அமரர் ஆயிட்டார். அதை பற்றி நீ பேச முடியாது. அது அவரோட கருத்து. இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு, காமராஜ் ஆட்சி எனக்கு இன்ஸ்பிரேஷன், காமராஜ் ஆட்சி கொண்டு வருவோம். அது நாங்களும் ட்ரை பண்ணுவோம், காமராஜ் ஆட்சி கொண்டு வரதுக்கு. நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. ஓகே. காமராஜ் ஆட்சி மீண்டும் இப்போ காங்கிரஸ் 1967 விட்டுட்டு போன இடத்த மீண்டும் 49 வருஷத்துக்கு அப்போ 59 வருஷம் நான் பிறந்த வருஷம் காங்கிரஸ் ஆட்சியை விட்டுது. 59 வருஷம் கழிச்சு ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு. ம். அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் ஃபீட். காங்கிரஸோட எழுச்சிக்கான ஒரு படிக்கல. டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எழுச்சிக்கு அது ஒரு முதல் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அது. ம். ம். ஒருவேளை விசிக கம்யூனிஸ்டுகள் வரலைனா வராமல் எங்கே போவாங்க? டெஃபினட்டாக வருவாங்க. ம். ஏன்னா ஐயுஎம்எல் ஏற்கனவே முடிவு எடுத்து உறுதியாக சொல்லிட்டாங்க. ஐயோமல் வரல. ம். பட் இவங்கமே உறுதியாக சொல்லலையே. ஒருவேளை வரலைனா இன்கேஸ் ஆஃப் சார் நான் திரும்பி பாமக வேற சொல்றாங்க, அதுக்காக கேட்குறேன். நீங்கள் பாமக வந்தால் இவர் வரமாட்டார், இவர் வந்தால் பாமக வரமாட்டாங்க. கடிதம் எழுதினது யாருக்கு? விசிகேக்கு. விசிகேக்கு அவர் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாரு. விசிகே தமிழ்நாட்டோட மக்களோட ஃபீலிங்ஸை கேட்டு டெஃபினட்டாக நல்ல முடிவு தான் எடுப்பார். கம்யூனிஸ்ட்டுக்கு நாளைக்குள்ள லெட்டர் போகும், கம்யூனிஸ்ட்டும் முடிவு எடுப்பாங்க. ஆல்ரெடி பிரேமலதா மேடம் சொல்லிட்டாங்க, விஜய் என் பையன் மாதிரி அவர் எடுத்து ஓட்டு போட மாட்டேன். நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, என் பையன் மாதிரி. அவ்வளவுதான். அதுக்கு பையனுக்கு எடுத்து ஓட்டு போட மாட்டேன்னுலாம் சொல்லியே. சரி, பையனுக்கு எடுத்து தாய் ஓட்டு போடுவாங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஓகே, கூட்டணிக்கு நேரடியாக தான் ஆதரவு கொடுக்கணும்னு இல்லை, வாக்களிக்கிறதுல கூட நடக்கலான்றீங்க. அம்மையார் அன்னைக்கு வரலன்னா, பிரேமலதா மேடம் அசம்பிளிக்கு வரலன்னா, ஓகே, வெளிநடப்பு செஞ்சுட்டாங்கன்னா, ஸோ ஒன்றா குறைச்சா கூட போதும். ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். 234 எப்படி விஜய் ஒன்று கொடுப்பார்? 233 தான் இருக்குது. 233 பேரில் 117 பேர் ஓட்டு போடணும். அது 200 ஆச்சுன்னா 101 போட்டால் கூட போதும். ஓகே, ஸோ நெருக்கடிகள் அப்போ விஜய் ஆட்சிக்கும் வரும்ல பாஜக இருந்து? ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி தான் ஆட்சி நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெருக்கடிகள் வந்தால் நாங்கள் மக்கள்கிட்ட போவோம், மக்கள் பதில் தீர்ப்பு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை தடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ பிஎம் ஸ்ரீ எல்லாம் வர முடியல, மும்மொழி கொள்கையே தடுத்தாங்க. என்ன வேணால் நடக்கட்டும், தமிழ் மக்கள் பதிலடி கொடுப்பாங்க. இந்த வாட்டி 27 சீட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் எங்கள்கிட்டேருந்து பிச்சுட்டு போன ஒரு மனுஷனை 5 சீட்டை அவனோட நிற்க வச்சாங்க. 32 சின்னத்தை நின்னாங்க. எவ்வளோ ஜெயிச்சாங்க? இன்னும் 2-3 பேரும் நின்னாங்கன்னு நினைக்கிறேன், தனித்தனியெல்லாம். வந்தது 1, அதுவும் 900 ஓட்டு. இதுதான் நிலைமை. ஓகே, ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க? கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். 29 நாடாளுமன்ற தேர்தல் சார், ஏன்னா உங்களுடைய இலக்கு அதுவாக இருக்கும். அந்த நேரத்தில் தனிப்பெரும்பான்மையை காங்கிரஸால் அடைஞ்சிட முடியுமா? டெஃபினட்டாக முடியும். எங்களுக்கு அதில் எந்த சந்தேகம் வேணாம். மக்கள் அந்த நேரத்தில் திமுகவோட ஆர்ஜேடி, அகிலேஷ், மம்தா இவங்கெல்லாம் தானே வேணும். யாரெல்லாம் நாங்கள் என்ன திரும்பி சொல்கிறோம், திமுக வேண்டான்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அந்த சமயத்தில் திமுக ஆதரவு கொடுத்து பிஜேபியை வெளில வைக்கணும்னு நினச்சா திமுகவும் எங்களை சப்போர்ட் பண்ணணும். நாளைக்கு நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்களான்னு அவங்க திமுக வந்து பாஜக பக்கம் போயிட்டா அப்புறம் அவங்க கொள்கை என்ன ஆகுது? உங்கள் கொள்கை என்ன ஆகுது? எங்கள் கொள்கை அதே கொள்கை தானே. காமராஜ் கொள்கை தான் எங்கள் கொள்கை. காமராஜோட ஃபாலோவர்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. வாரிசெல்லாம் வேணாம்னு சொல்லியிருக்காரு. எங்கள் வாரிசு எங்கே இருக்குது? நான் தான் கணக்கு பதில் சொல்லிட்டேன் சார். 1991 இப்போ எதிர்கட்சி தலைவர் யார் சார்? இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து அமைச்சர் பதவி கிடையாது.
அமைச்சருங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் தான் சார் அது. கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், கேள்வி கேட்கிற பொசிஷன். என்னது ஏன் ஏதோ ஒரு முடிவுக்குன்னா அப்புறம் கடைசி சோனியா காந்தி கிட்டே போறீங்க? அப்படி இல்லையே. நாங்கள் சோனியா காந்திட்ட எங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருக்காங்க, வயசான அம்மாவை கேட்டுதானே முடிவு எடுப்பீங்க. ராஜமாதா நேரு குடும்பத்துல மட்டும்தான் இருக்கணுமா என்ன? வெளியில மத்தவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்களா? எங்களுக்கு இது இது விஜயோட பார்வையா இருக்கலாம்ங்கிறதுக்காக கேட்கிறேன். விஜய் அப்போ வேண்டான்னா எங்களை வேணான்னு சொல்லுங்க. ரைட். ஸோ எங்களுக்கு சோனியா காந்தி தான் ராஜமாதா. எங்கள் கட்சியில் அவங்க 2099 உடஞ்சு போன கட்சியை எடுத்து 10 வருஷத்துக்கு ஆட்சிக்கு கொண்டு வந்தவங்க. நாங்கள் அவங்க சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டுருக்கோம். கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிருச்சு காங்கிரஸ். ஆமாம். இன்ஃபேக்ட் ரொம்ப சந்தோஷம். 1977க்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கிற எந்த அரசும் இந்தியாவில் இருக்காது. ஸோ அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியான. அதனால் பிஸ்னஸ்ஸு, ஏன்னா பிஸ்னஸ்ஸு இண்டஸ்ட்ரி இருந்தால் தான் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் சேனலில் வேலை செய்கிறீங்க, அது யூடியூப்பில் தான் இயங்குது. கூகுளுங்கிற கார்பரேட் இருந்தால் தான் யூடியூப் இருக்க முடியும். உங்கள் மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு 100 சேனலுக்கு மேலே இருக்குது. ஒரு சேனலில் 5 பேர் இருக்காங்கன்னா கூட 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதே இந்த கூகுள் தான், டைரெக்டாக இன்டைரக்டாக. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறோங்க. நம்ம ஊரில் கம்யூனிஸ்டே ஒரு டிவி சேனல், யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? நடத்துவோம். பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா அப்புறம் அதாவது கூகுள்ங்கிறது ஒரு கார்பரேட் கம்பெனி. இது மாதிரி கார்பரேட் கம்பெனிலாம் வராமல் டீ கடையிலேயே 2 பேர் இருக்காச்சும் யூனியன் ஃபார்ம் பண்ணி கார்பரேட் வேணாம்லாம் சொல்லி. கேரளாவில் மார்க்சிஸ்ட் ஆட்சியில் என்ன கார்பரேட்டே இல்லையா? என்ன எங்கே இருக்குது? கேரளாவில் என்ன பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது? ஒரே அதோட நில அமைப்பு, அதோட சூழல், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறது எப்படின்னா ஒரு டெக்னோ பார்க் இருக்குது. அந்த டெக்னோ பார்க் சசி தரூரும் காங்கிரஸ் காலத்தில் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. கேரளாவில் லோடிங் அன்லோடிங் கூட பண்ண முடியாது. நீங்கள் அவ்வளோ தூரம் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த காலம் காங்கிரஸ் ஆட்சி செஞ்ச பீகாரில் என்ன இண்டஸ்ட்ரி வந்துருச்சுன்னு கேட்க மாட்டாங்களா? பீகாரில் நாங்கள் எவ்வளோ வருஷமாக ஆட்சியில் இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? அது ரைட்டுங்க. 91க்கு அப்புறம் நாங்கள் இல்லை. 91க்கு அப்புறம் தான் மன்மோகன் சிங் இந்தியா தலையத்தையே மாற்றினார். இந்தியாவிலே இண்டஸ்ட்ரி அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்துருந்துச்சுன்னா பாஜக ஏன் ஓட்டு போட்டுருக்கு போகிறாங்க? காங்கிரஸ் கொண்டு வந்துருந்துச்சுன்னா அதுக்கு 1000 ஹிந்து வெறி இருக்குல்ல. ஓகே. பாண்டிச்சேரி சார் ஏன் விட்டுட்டீங்க? திருப்பி பாண்டிச்சேரி மாதிரி ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட்டில் எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே இருக்கோ அங்கே ஓட்டு போடுவாங்க. ரங்கசாமிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்று நாங்கள் கூட்டணியை முன்னாடியே தயார் பண்ணியிருக்கணும். எங்கள் கூட்டணியில் கடைசி முடிச்ச வரைக்கும் டிசிஷன் எடுக்காதது. திமுக நிறைய ஜெயிச்சிருக்குல்ல. அதான் சொல்கிறேனே, கூட்டணியில் சலசலப்பு இருந்தது. ஸோ அது இப்போ அது ஆயிடுச்சு. கம்மியான சீட்டு வாங்கி திமுகவில் ஜெயிக்கும் போது நிறையா சீட்டு வாங்கின காங்கிரஸால் ஏன் ஜெயிக்க முடியல? திரும்பி நான் சொல்கிறது இதுதான், கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருந்தது, ப்ராப்ளம் இருந்தது. ஓகே. விஜயோட இந்த வெற்றி எப்படி சார் இருக்கு? இது ரொம்ப ஆச்சரியமான வெற்றி. ஆனால் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எதிர்பார்க்கல? நான் கடைசியில் ஒரு கார்மெண்ட், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச ஒரு கார்மெண்ட் டீச்சர், 50 வயசுக்கு மேலானவன், எங்கள் ஒய்ஃபோட கிளாஸ்மேட்டு. அவங்க நான் விஜய்க்கு போட்டிருக்கேன்னு சொல்லும்போது தான் எனக்கு பொறி தட்டி, அதுதான் டிஎம்கேவோட கோர் ஓட்டு பேஸு. டீச்சர்ஸ் ஓட்டு கார்மெண்ட் டீச்சர் ஓட்டு. அதுலேயே ஒரு 5-6 லேடிஸ் மாற்றி ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு 50 சீட் வரும்னு அப்போ தான் நினச்சேன். 50 அப்போ. பட் அது 50ங்கிறதுலாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. கேண்டிடேட்டே வரல. கேண்டிடேட்டே யாருன்னே தெரியல யாருக்கும். ஆனால் ஜெயிச்சு நிற்கிறாங்க. எல்லாம் விஜய் ஃபேஸ் தான். விஜய் ஃபேஸ் தான். அது ஒரு ரிமார்க்கபிள் விக்ட்ரி. இது தமிழ்நாட்டில் ஒரு வேக்யூம் இருந்தது. ஜெயலலிதா கலைஞர் இருந்த 2 ஆண் ஒய்ஃப் போனப்புறம் கலைஞரோட இடத்த ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாரு. இன்னொரு சைடில் ஒரு பெரிய கேப் இருந்தது. அந்த கேப்பை மக்கள் தேடிட்டு இருந்தாங்க. அந்த தேடுதலை விஜய் ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இருதுருவ அரசியல் இப்போ ரீட்டைன் ஆகும். டெஃபினட்டாக அப்படி தானே இருக்குது. இப்போ அந்த அதிமுக இடத்த தாவேக்காவும், ஜெயலலிதா இடத்த விஜயும் பிடிச்சிட்டார். டெஃபினட்டாக எம்ஜிஆர் இடத்த ஜெயலலிதான்னு சொல்லுவோம். எம்ஜிஆர் இடத்த ஜெயலலிதா பிடிச்சிருந்தாங்கல்ல. அது 30 ஓட்டு தனியாக இருந்து 30% வாங்கினதை 34% வாங்கிட்டார்ல இவர். ஓகே. அப்போ எம்ஜிஆர் இடத்த ஜெயலலிதா அடுத்ததுன்னு 20 வருஷம் கழிச்சு, இப்போ 50 வயசு தான் ஆகுது, ஒரு 25 வருஷம் கழிச்சு யார் ஜெயலலிதான்னு பார்ப்போம். ஓகே. நன்றி சார், உங்களோட நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.
ஐஷரி கே கணேஷ் வழங்கும் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கர வெற்றி நடை போடுகிறது. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.